இப்போ தாவாக்க வேலையே செய்யல, மக்களையே சந்திக்கிறது இல்லை. 13 நிமிஷம் 12 நிமிஷம் தான் பேசுறாரு. அதில் அந்த சாங்கு ஸ்டைல் எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். 10 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தேன் நான். 10.25 நிமிஷம், அது 11 நிமிஷம் கிட்டத்தட்ட. நானே ஞாபகம் வச்சுக்கணும் விஜய் என்ன பேசினாருனாலும் என்னால் திருப்பி ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்போ வளர்மதி பேசினா அந்த ஒரு 2 லைன் வந்து ஞாபகம் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, துரோகிகள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கு துரோகிகள் அவ்வளவா இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகிகளும் இருக்கிறாங்க, எதிரிகளும் இருக்காங்க. அவங்களுக்கு இருந்தது எதிரிகள், துரோகிகள் இல்லை. இவருக்கு 2 பேரும் இருக்காங்கன்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு வைகை செல்வன், மரத்தை வந்து வெட்டினா ரப்பர் மரம் வந்து வெட்டு வாங்கி பாலை கொடுக்கும், ஆனால் அந்த மரம் சாஞ்சி போகாதுன்றாங்க. அப்புறம் திருப்பி சொல்றாங்க, மரத்துக்கு வந்து நிழல் கொடுத்த மரத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு அது மேலேயே எச்சம் போயிட்டு தாந்தோணி பறவைகள் போல் ஒரு சில பேர் பறந்து போவாங்க, அதை பற்றி கவலை இல்லைன்னுலாம் பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு வந்து இது வருது? இப்போ இவங்கெல்லாம் யார்? விஜய் அளவுக்கு இவங்கெல்லாம் உச்சக்கட்ட பிரபலமா? இல்லை. விஜய் சூப்பர் ஸ்டார். விஜய் எனக்குமே பிடிக்கும், அழகாக இருப்பார். பேசினது ஞாபகம் இல்லையா? என்ன பேசினார் அவர்? ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார், அவர் அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு. விஜயை விட அடுத்து மதுரையில் யாசர்ன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி யூடியூப் நடத்துறாரு. அவர் இன்னும் டீட்டெயிலாக பேசுறாரு. யாருக்கு வேண்டி இவர் பேசினார் தெரியுமா? இவர் என்ன வியாபாரம் பண்ணுறாரு தெரியுமான்னு. ஏன் அப்போ நீங்கள் ஜானுன்ற ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது வெளிப்படையாக சொல்லுங்களேன். எதுக்கு ஒரு லைனில் என்ன திருக்குறளா இல்லை அகநானூறா புறநானூறா 3 லைன் சொல்லிட்டு விட்டு போகிறீங்க? அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் போய் பேசுகிறீங்க. யாரை எதிர்த்து பேசினீங்க, இல்லை யாருக்காக பேசினீங்க, இல்லை என்ன புரிதல் மக்கள்கிட்ட நீங்கள் ஏற்படுங்க. தாவேக்கா தனித்து போட்டி போடுதுன்னா அதை அங்கே சொல்லிடணும். நான் வரேன், ரங்கசாமி சரியில்லை, வளர்ச்சி அடையலை, மாஹே யானம் காரைக்கால் பாண்டிச்சேரி உட்பட வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இந்த ஊர் இப்படி இருக்கக்கூடாது, மோசமாக போச்சு, இதெல்லாம் பேசிட்டாரு. மது பழக்கம் பாண்டிச்சேரியில் இருக்கா இல்லையா? அதிகமாக இருக்கா இல்லையா? பாண்டிச்சேரினா எனக்கு ஞாபகம் வர்றது அப்படின்னோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு வீடியோலாம் போட்டு சரக்கு எடுத்து குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி, பொதுமக்களோ இல்லை அரசியல் பேசுபவர்களோ நம்மளை விட புத்திசாலி. அதான் நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு அது தெரியாமல் இல்லை, அது மேலே வந்து வெறுப்பாகி போயிருக்காங்க. என்னடா எல்லாரும் இப்படி பண்ணுறீங்களா அரசியல்னு. அப்போ அந்த ஊரில் போய் பேசினவர், சரி பாண்டிச்சேரியில் அதை பற்றி பேசியிருக்கணும் இளைஞர்கள், அட்லீஸ்ட் பாண்டிச்சேரி மாதிரியாச்சும் டாஸ்மாக தமிழகத்தில் நடத்துன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம்ல. என்னன்னா பயம், இதை நம்ம வெளிப்படையாக பேசினா நம்மளை எதனா பிராண்டிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம். இந்த பயம் அவருக்கு இருக்கு. சரி, சிஎம் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்றீங்கல்ல, அங்கே என்டிஏ கூட்டணியில் பாஜக இருக்கு. பிஎம் அங்கிள் மோடி அங்கிள், என்ன அங்கிள், வாட் அங்கிள், ராங் ப்ரோ, அமித்ஷா ப்ரோ ராங் ப்ரோ, காசு கொடு ப்ரோ, யூனியன் டெரிட்டரி ப்ரோ, கஷ்டப்படுறாங்க ப்ரோ. ஸ்ரீலங்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஆகிற பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு யூனியன் டெரிட்டரி தான் பாண்டிச்சேரி. நான் இன்னும் வெளிப்படையாகவே சொல்லணும், பாண்டிச்சேரியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த வண்டி ஓட்டுறவங்க கொள்வது, அவங்க பேசுறது தான் தமிழ்நாட்டை விட ஒரு நம்ம சென்னையை விட நல்லாயிருக்கும். ஒரு பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட்டை ஏமாற்றி பணம் பிடுங்கிறது அப்படின்றது அதிக அளவு கிடையாது. ஒரு கடல் சார்ந்த பகுதி, உணவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், மலிவான விலையிலேயே ஓரளவுக்கு தரமான மது கொடுக்கும். தமிழ்நாடு போல கிடையாது. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இயற்கையாக ஒரு சில அங்கே பிரச்சனை வந்து இயற்கை சூழலில் ஒரு சில கடல் அரிப்புலாம் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் பேசலை பாண்டிச்சேரியை பற்றியோ இல்லை பாண்டிச்சேரி அரசாங்கத்தை பற்றியோ இல்லை ஆளுங்கட்சியை பற்றியோ எதிர்கட்சியோ. ஆளுங்கட்சியும் விமர்சனம் பண்ணாமல், மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் விமர்சனம் பண்ணாமல், அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. காங்கிரஸ் கூட இல்லை, வெறும் திமுக. என்ன இதுன்னு புரியல. அப்போது ஆனால் என்ன சொல்கிறாங்க எல்லாம் பர்செப்ஷனில், சர்வேவில் விஜய் முந்துகிறார், சர்வேவில் விஜய் 2ஆம் இடம், திமுக வர்சஸ் தாவேகா, தாவேகா வர்சஸ் திமுக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுகன்ற ஒரு 2வது பெரிய கட்சியை நீங்கள் ஆட்டத்தில் கூட சேர்த்துக்க தயாராக இல்லை. ஊடகங்கள் இந்த வேலையை பண்ணுதுன்னு நேற்று சொல்லிட்டார் யாரு, சிவி சண்முகம். இது கூட இன்னொரு விஷயத்தை ஒற்றி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கும் இதே அநீதி, இதே ஓர வஞ்சனை நடக்குது. 3வது பெரிய கட்சி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பிரகாரம் நாம் தமிழர் கட்சி. அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிக்கல, எம்எல்ஏ இருக்காங்க இல்லை, அதெல்லாம் அப்புறம். சிலர் சொல்லுவாங்க கவுன்சிலர்லாம் தாவேக்கால ஜெயிச்சாங்கன்னு. அவங்க விஜய் ஃபேன்ஸு. இதுக்கு முன்னாடி ரஜினி ஃபேன்ஸு இதை விட அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஃபேன்ஸு இதை விட உள்ளாட்சியில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. வரலாறு தெரியாமல் 20 வயசில் வந்து பேசும்போது 20 வயசுக்கு என்ன அனுபவம் வரலாறு இருக்குமோ அதான் இருக்கும். 40 வயசு அனுபவம் வராது. ஒரு சிலர் வயசானவங்களாம் இருப்பாங்க,
யூ மைட் பி ஏஜ்ட் பட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஈஷா சிங் கிட்ட திட்டு வாங்கினாரா இல்லையா? ஒரு பொது செயலாளர் மைக்கை பிடிச்சி பேசும்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மைக்கை பிடிச்சி பிடுங்குறாங்க. இதை விட அவமானம் ஒரு பொது செயலாளருக்கு நடக்கலாமா? ஒரு பொது செயலாளர் எப்படி இருக்கணும்? தோரணையாக இருக்க வேணாம், பார்த்தா அப்படி மிரள வேணாம். என்ன விதமான அரசியல் பண்ணுறீங்க? உங்களோட அந்த அந்த அம்மா ஒரு லெவலுக்கு மேலே டென்ஷன் ஆகி சொல்லிட்டாங்க. இப்போ இன்னைக்கு பாண்டிச்சேரியில் யார் ஸ்டார்? இன்னைக்கு ஈஷா சிங், விஜய் கிடையாது. சல்யூட் மேடம் அப்படின்னு எல்லா கட்சிக்காரனும் சல்யூட் பண்ணுறான். சல்யூட் மேடம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூன்னு சொல்லிட்டு எல்லா பொதுமக்களும் சொல்கிறாங்க. ஹானஸ்ட் லேடி, போல்டு. ஏன்னா மனிதாபிமானத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அந்த அதிகம். யூ டோன்ட் டெல் மீ வாட் ஐ ஷுட் டூ. 40 people dead, 40 people dead, ஸ்டாப் இட்ன்றாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் இவர் நல்ல வேலை அவருக்கு புரிஞ்சுதா புரியலன்னு தெரில. 40 பேர் இறந்து போட்டாங்கோ அப்படின்னு அந்த வட்டார மொழியில் சேர்ந்து போனால் அவருக்கு மேபி புரிஞ்சிருக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் 4 வார்த்தை பேசியிருந்தா கழுவி ஊற்றிச்சு அந்த அம்மா. திட்டாங்க. திட்டி முடித்த உடனே வேறு வழி இல்லாமல் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது. நன்றி. எது உங்களுக்கு தள்ளினதுக்கு திட்டினதுக்கா? அவங்கக்கிட்ட போயிட்டு, மேடம் நாங்கள் வந்து 5000 பேர் QR கோடு கொடுக்குறோம். நாங்கள் சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது. அண்ணனுக்கு எப்பவுமே மாசாக பேசி தான் பழக்கம். ஓட்டர் இருக்குது சைடில். இது ஏரியல் ஷாட் எவனா எடுத்து கேப் இருக்குதுன்னு போட்டுருவான். ட்ரோன் கேமராவில் வந்து நாங்கள் என்ன தான் ஏஐலாம் யூஸ் பண்ணாலும் அது பேக்ரவுண்ட் சரியில்லை. அதனால் ப்ளீஸ் சைலண்ட்டாக இருப்போம். 20 minutesல பேசிடுவார் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா வேறு எதனா சைட்லலாம் கொஞ்சம் கேட்டு இருந்ததுன்னா, இந்த சர்க்கஸ் கூடாரத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பஃபூன் ரூம் இருக்கும் பக்கத்தில், அது பக்கத்தில் ஒரு ஒட்டகம் நிற்கும். இது ஏன் எனக்கு தெரியும்னா, நான் வந்து சர்க்கஸ் கான்ட்ராக்ட்லாம் வேலை செஞ்சுருக்கேன், அதனால சொல்கிறேன். பஃபூன் ரூம் இருக்கும், ஒட்டகம் இருக்கும், இந்த சைடு யானை இருக்கும், புலிசிங்கெல்லாம் பின்னாடி கூண்டில் வச்சுருப்பாங்க கரடியெல்லாம். அந்த காலத்தில் ராஜ்கமல் சர்க்கஸு, ரேமானு, ஜெமினி இதெல்லாம். அது மாதிரி ஏதோ ஒரு கட்டையை கிட்டே தள்ளி விட்டுருந்தா ஒரு 50 பேர் அது உள்ளே ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி 4 கட்டையை தள்ளி இருந்தால் ஒரு 3 செகண்டு 4 செகண்டில் 50 பேராக உள்ளே ஓடினாவே போதும். இந்த தள்ளுமுள்ள எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுனால பிரச்சனைனால தான் அந்த கார்டன். அப்போ பிளானிங் இல்லை. போன உடனே கூட்டம் எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு காலையிலே என்ன பண்ணுறோன்னு போயிட்டு, மேடம் நாங்கள் பில்டப்லாம் பண்ணின்னு இருந்தோம், கூட்டம் நிறைய வரன்ட்டு, நீங்கள் வேறு 5000 தான் சொன்னீங்க, ஒரு 2000 ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்களேன்னா எனி ஆஃபீஸர் would have accepted. 11:30 மணிக்கு வந்துட்டு, ஏன் 11:30 மணிக்கு வரீங்க? 10 மணிக்கு வர வேண்டியவர் இடத்துக்கு வந்துட்டீங்க, ஏன் 1.5 மணி நேரம் டிலே? இதெல்லாம் விசாரிக்கும் போது தான் வருது. என்னென்னா அப்போ அந்த நேரத்தில் அவ்வளோ கூட்டம் சேரலன்னு தெரியுது இல்லை சைடில். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொல்கிறது. பண்ணாமல் அங்கே போய் மைக்கை வாங்கிட்டு ஆளை சேர்க்கறது மைக்கில் சொல்லியா கூப்பிடுவீங்க? அந்த அம்மா பார்த்து டென்ஷன் ஆகுது. இன்னும் இவர் பேசுகிறாரு, உள்ள ஆள் வரான், பேசுகிறாரு ஆள் வரான், பாஸ் எங்கன்னா இல்லை, யார் கொடுக்கலன்னா அது அங்கே அவரா போப்பா பாஸ் எல்லாம் பண்ணுறோன்னா அந்த மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. இதான் நடந்தது. டென்ஷன் ஆகிடுச்சு, கத்தி கூச்சல் போட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. காப்பாற்றிட்டாங்க வெற்றிகரமாக. அந்த ஈவெண்ட்டு நல்லா நடந்ததுக்கு காரணம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஈஷா சிங். அதனால் அதாவது நிகழ்ச்சி வந்து எதுக்கு நடந்தது? விஜய் அரசியல் பேசுவார், 72 நாள் கழிச்சு வராரு. இவர் பேசினவுடனே முதல்வர் ஸ்டாலின் ஆட்டம் காணுவார். இவர் பேசினவுடனே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வரும். இவர் பேசினவுடனே சீமான் வந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்துருவார். இவர் பேசினது அமித்ஷா பிஜேபி மோடிக்கு மெசேஜ் சொல். இப்படிலாம் எதிர்பார்க்கறது போய் கடைசியில் ஈஷா சிங் அவர்கள் வேலுநாச்சியார் மாதிரி அவங்க ஸ்டார் ஆகிட்டாங்க. இதான் நடந்தது. அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கேயும் நீட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கும் பொதுக்குழு மாவட்ட கூட்டம் நடக்குது. செங்கோட்டையன் ஒரு சைடு சுற்றிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல. ஒரு அரசியல் வந்து இனிமேல் வந்து ஒரு வேகமாக போவாங்க. விஜய்கிட்ட இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிஹேவியர் இருக்கு, கட்சியும் ஆக்டிவா செயல்படல. ஆனா ஒரு மாதிரி ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கு. இப்போ ஈவன் வைத்தியலிங்கம் ஜாயின் பண்ண போறதா செய்திகள் வருது. இப்போ ஒரு 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ள அமைச்சர்களா இருந்தவங்க விஜயை தேடி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சிக்கு ஒரு இமேஜ் கூட தானே செய்யும், டாக் ஆஃப் த நியூஸா இருக்க தானே செய்யும். அது நீங்க கேட்ட கேள்வி 2 பாதியா பிரிக்கணுங்க. ஒன்று வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஒரு பர்செப்ஷன்ல, அதாவது பர்செப்ஷன் என்னன்னா ஒரு புரிதல், ஒரு தோரணை, ஒரு காட்டுதல். இப்போ நீங்க வாஷிங் மிஷின் போவீங்க வாங்குறதுக்கு, நீங்க ஒன்று மனசுல வச்சிருப்பீங்க, அதை விற்கணும்னு நினைக்கிறவரு அவர்கிட்ட அதுதான் இருக்கும், நீங்க கேட்டது இருக்காது. சார் இது அப்படியே துவைச்சே பாதி உள்ளே காய வச்சிரும், சோப்பு கம்மியாகும், தண்ணி வந்து செலவு கம்மியாகும், வோல்டேஜ் பிரச்சனை இது தாங்கும் அப்படின்லாம் சொல்லுவார். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? ஆனால் அந்த பேசுகிற விதம், அந்த தோரணை அதுதான் பர்செப்ஷன். அந்த பர்செப்ஷனுக்கு அப்படி ஒரு பொருளை வித்துடுறது. அது நல்ல பொருளா கெட்ட பொருளான்னு அதை நீங்கள் ஓட்டி பார்த்தோ இல்லை அதை யூஸ் பண்ணி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி பர்செப்ஷனுக்கு வைத்திலிங்கம் போன்றவர்களோ செங்கோட்டையன் போய் சேர்றது பர்செப்ஷனுக்கு உதவும். அது என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அது நல்ல கேட்சா கெட்ட கேட்சான்றது அப்புறமா தெரியுது. இது ஒரு பார்வை. இந்த பர்செப்ஷனில் ஆமாம்
தாவேக்காக்கு அது பலம். வைத்திலிங்கம் போன்றவர்கள் தாவேக்காவில் சேருவாங்கன்னு செய்தி வர்றது தாவேக்காக்கு பலம். இப்போ நிதர்சனமான உண்மைக்கு நான் வரேன். அதாவது அரசியல்னா என்னன்றதுக்கு வரேன். அது பார்வை. அது உண்மையா இல்லை அது அது நிரந்தரமா, அது நடக்குமா, அது வாக்கா மாறுமா, எந்த உத்தரவாதமும் கிடையாது. அது பார்வை, பொது அறிவு பார்வை. இப்போ நிதர்சனத்துக்கு வரும்போது வைத்திலிங்கம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கா இல்லையா? வைத்திலிங்கம் ஒருவேளை டிவிகேல ஜாயின் பண்ணா ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம். ஜாயின் பண்ணா, ஏன்னா அதிமுகல ரெட்டல இல்ல. வான்னா இவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்தா ஓபிஎஸோட தான் வருவேன்னு. அவரு வேணானா இல்லைன்னா அவரோட தான் வரும். அப்ப நீயும் வேணாம், திமுகவில் போய் சேர முடியாது. மேபி அவர் திமுகவில் கேட்டா சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அகாமடேட்டிவா இருக்காரு. யார் வந்தாலும் வாங்க, எங்க கதவு திறந்தே தான் இருக்குது, யார் வேணாலும் வாங்க. என்னப்பா கடந்த காலத்தில் என்னை பற்றி திட்டினியப்பா, அது பரவாயில்லப்பா, நானே மறந்துட்டேன்ப்பா. சேகர் பாபு பாருங்க எப்படி இருக்கிறாரு, எப்படி இருந்தவர் இப்போ எப்படி ஆக்கியிருக்கோம் பாருங்க. முன்னாடிலாம் ஒரு காலத்தில் இப்படி இப்படின்னு டிஎம்கேவில் பார்த்தா, இப்போ இப்படி இப்படின்றாரு. எப்படி இருந்தாலும் எப்படி ஆக்கி வச்சிருக்க பாருங்க. அதை விடவா நீங்கள் திட்டிட்டீங்க? வைத்திலிங்கம் அவர்களும் பேசியிருக்காரு, கடுமையான சொல்லல. சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் சரி, சட்டமன்றத்திலையும் வந்து கோவத்தை காட்டியவர் தான். அந்த வைத்திலிங்கம் போனாலும் திமுக தலைவர் மறப்போம் மன்னிப்போம். அண்ணன் முதலமைச்சராக ஏற்றுக்கிறீங்களா, யாராக இருந்தாலும் வாங்க, மறப்போம் மன்னிப்போம், அவ்வளோதான், ஏற்றுக்குவார், பிரச்சனை கிடையாது, போகலாம். ஆனால் ஏதோ சம் காரணத்தால வைத்திலிங்கத்துக்கு அங்கே போகிறதுக்கு மனசு இல்லை. நான் திமுக பிரீடு கிடையாது, நான் அதிமுக பிரீடு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதோ அடம். அப்போது ரெட்டலையும் இல்லை சூரியனும் இல்லை. ரெட்டலையும் சூரியனும் இல்லாமல் சுயேட்சையாவோ இல்லை குக்கர்லையோ நின்னா இவர் போனி ஆவாரா அப்படின்ற அந்த கேள்வி இல்லை. அப்போ நான் எம்எல்ஏ ஆகும். அப்போ எங்கே போனால் எம்எல்ஏ ஆகலாம்? எதனா ஒரு இயக்கம் வேணும்ல. எனக்குன்னு எதனா ஒரு பின்பலம், எனக்குன்னு ஒரு 20,000 ஓட்டு இருக்குது. செங்கோட்டையனுக்கு இதே தான், சொந்த செல்வாக்கில் ஒரு 20,000 ஓட்டு இருக்குது. அந்த 20,000 ஓட்டை எதனா ஒரு கட்சிக்கு செலுத்தினா நான் ஜெயிச்சிருவேன். ஆனால் கட்சி இல்லாமல் நானே தனியாக நின்னா என் ஓட்டு அதோட நின்றுடும். அப்போ நான் எம்எல்ஏ ஆகிறதே கஷ்டம். அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ஓகே விஜய் வந்து ஆப்ஷன். அப்போ கட்சிக்காரர்களுக்கும் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நாளைக்கு திமுகவில் யாருக்கும் சீட்டு கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஆடலரசன் போயிருக்காரு அறிவாலயத்துக்கு. போனால் போலீஸ் வந்து அப்படியே மிரப்பா நின்று யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு சிஎம் பிஸியாக இருக்காரு. அவங்களாம் உழைச்சிட்டு கஷ்டப்பட்டதுனால தான் இவர் சிஎம். இந்த உண்மை உழைச்ச கட்சிக்காரருக்கு தெரியும், ஆனால் போலீஸுக்கு தெரியுமா? நாளைக்கு ஆட்சி மாறினா முதல்ல இந்த போலீஸ் என்ன பண்ணுவோம், எங்கே போய் நிற்கும் பாதுகாப்பு? புதுசாக யாரா சிஎம் வந்து அங்கே போய் நிற்கும். இதே கலைஞராக இருந்தால் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பார். காவல்துறை அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளெல்லாம் அவர் சேர்க்க மாட்டார். அந்த வெளியில் அந்த இது இருக்குது வரும் பார்க்கிங் ஏரியா, அதோடு சரி. அதுக்கு மேலே வந்து ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள், டிகேஎஸ் இளங்கவன் போன்றவர்கள், இல்லை அங்கே வந்துட்டு நம்ம அங்கே அன்பகத்தில் இருக்கக்கூடிய கலையவர்கள், அது போல் அங்கே ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி கலைஞரை சுற்றி 3 லைன் நிற்கும். ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் லைன், அதாவது துரைமுருகன், பேராசிரியர், அது மாதிரி ஒரு லைன் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. அதை தாண்டி பார்க்க வரவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்போ இவர் பார்க்கும்போது என்னென்னா, அவரோட அந்த தொலைநோக்கு பார்வை பாருங்கள். கூட இருக்கிறது யார், அது எப்பயுமே டெய்லி உட்கார்றது. அடுத்து ஒரு லைன் தெரியும், அடுத்து ஒரு லைன் தெரியும். அப்போ அடுத்த லைனில் இருக்கவங்க பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு டக்குன்னு சண்முகநாதன் பார்ப்பேன். அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கலாக சொல்கிறேன். அப்புறம் இவர் சிஎம்ஏ வந்து வெளியில் சத்தம் கித்தம் வருதுன்னொடனே போயிட்டு என்ன சத்தம் அப்படின்னா, இவர் நீ எப்போ வேணா நான் பார்க்க வரலாம். ஒரு தலைவர் என்ன பண்ணோம், அந்த கோவப்படுற எம்எல்ஏவை சாந்த பண்ணும். திருத்துறைப்பூண்டி அப்படி இருந்தாலும் கம்யூனிஸ்ட் தான் கேட்பாங்க, திருப்பி கொடுப்பாங்க. இப்போ இவருக்கு கஷ்டம் தான் சீட்டு, அதை மனசில் வச்சுன்னு கூட போயிருப்பார். தலைவரை பார்த்து வணக்கம் வச்சு சீட்டு வாங்கணுன்ட்டு. இப்போ நாளைக்கு இவருக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வருது. இந்த இவர் எக்ஸ்எம்எல்ஏ வந்துட்டு போயிட்டு தாவேகளை சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி அதிமுக வாங்க, கோயம்புத்தூரில் நிறைய பேர் சீட்டு கேட்பாங்க. ஒரு சீட்டுக்கு மற்ற இடத்துலலாம் 2 பேர் கேட்டால் அதிகம்னா, கோயம்புத்தூரில் 8 பேர் கேட்பாங்க அதிமுகவில் சீட்டு. சேலத்தில் 8 பேர் கேட்பாங்க. கோவம் இருக்கும், எனக்கு கொடுக்கல, ஒருத்தர் தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா அந்த சீட்டு அந்த ஒருத்தருக்கும் வாய்ப்பு இல்லைன்னுமோ அவர் கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்தை அவர் எப்படி காட்டுவார் அந்த நேரத்தில்? அவரும் அரசியல்வாதி தானே, அவர் சக்திக்கு அவர் அரசியல்வாதி தானே. தலைமை மேலே கோவம் இருக்குது, தலைமை என்னை மதிக்கல, எனக்கு சீட்டு கொடுக்கல, எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, என்ன பண்ணுவார் அவரு? டிவிகே நோக்கி போகிறார். டிவிகே நோக்கி. இப்போ போன வாட்டி கே நகர் தனசேகரன் இருந்தார், அருமையான வேலைக்காரரு. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட இப்போ சமீபத்தில் கூட்டத்தெல்லாம் கூட்டி எல்லாம் போட்டார். அண்ணாயிரத்தில் போய் பிரச்சனை பண்ணார், எனக்கு சீட்டு கொடுக்கல. அன்னைக்கு தேதியில் தாவேக்கா இல்லை. இருந்திருந்தால் அவர் தாவேக்காக்கு அதுவும் தட்டியிருப்பார். நான் இயல்பான அரசியல் பேசுகிறேன். நிறைய சீனியரை சைட்லைன் பண்ணி ஜூனியருக்கு கொடுப்பீங்க, ஜூனியருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எதிர்பார்த்தவருக்கு இது பண்ணுவீங்க. ஏன்னாங்க அரசியலில் வந்து பல லட்சங்கள் அப்படி அசால்ட்டாக செலவாகும். நீங்கள் 5000 பேரை கூப்பிட்டு ஒரு பேரணி போட்டிங்கன்னா பல லட்சம் ஆகிடும். தொடர்ந்து அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள்,
அம்மா பிறந்த நாள், கலைஞர் பிறந்த நாள், இந்த மாதிரி வருஷம் பூரா செலவு செலவு செலவு. கட்சிக்காரன் காது குத்து இருக்கும், மாரியம்மன் திருவிழா இருக்கும், மாதா ஊர்வலம் இருக்கும், அப்புறம் ரம்ஜான் வரும், எல்லாத்தையும் செலவு பண்ணணும். ஊழல்வாதியாக மாறுறான்னா ஏன் மாறுறான்? இவ்வளோ செலவு பண்ணாதான் இதெல்லாம் யாரு காரணம்? கட்சி தலைமை தானே காரணம். கீழே இருக்கிற கவுன்சிலர் துட்டு வாங்குறான்னா யாரு காரணம்? பதவிக்கு வர்றதுக்கு போஸ்டர் ஓட்டணும், அதை ஓட்டணும், விளம்பரம் பண்ணணும், இவ்வளோத்தையும் பண்ணுறீங்க. பேமெண்ட் ஓரத்தில் போஸ்டர் போர்டிங் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்குறீங்களா? அப்படியே பெருசு பெருசாக வைக்கிறது. அஞ்சா நெஞ்சனே, நாளைய எதிர்காலமே, நிரந்தர முதல்வரே, வருங்கால முதல்வரே, இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க. அப்போ அந்த காசெல்லாம் அவங்க எங்கே வசூல் பண்ணுவாங்க? அதனால் இவங்களும் மோசமாயிட்டாங்க, அவங்களும் மோசமாயிட்டாங்க. இதில் இந்த சிஸ்டம் என்னன்னே தெரியாமல் இவர் வர்றாரு. யார்? தாவேகா விஜய். அவர் என்ன பண்ணுவார்? நிறைய பேரை கடன்காரனாக்க போகிறார். சீட்டு கொடுப்பாங்க. இந்த கட்சியில் உண்மையில் ஏழை பாழைகள் இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்கிறாங்க, நல்ல விஷயம். சீட்டுன்னு போய் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஏங்க நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, தாலியை அடமானம் வச்சு வீட்டு அம்மாவோட மோதிரம் வளையலெல்லாம் அடமானம் வச்சு கூட்டம் போட்ட திமுககாரரையும் அண்ணா திமுககாரரையும் காங்கிரஸ்காரர்களையும் எனக்கு தெரியும். பிஜேபிக்காரங்க உஷாரு செய்ய மாட்டாங்க. அங்கே போயிட்டு காரியகர்த்தா வந்தே மாதரம் அப்படி பேசிட்டு எதிரில் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு புளி சாதம் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றி போயிடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. அதுலேயுமே இன்னும் இந்த திராவிட கட்சிகள் இருக்குது பாருங்கள், 10 மணி ஆனால் வந்து கடைக்கு போகணும், இந்த கை வந்து சேக்காகும். அதுவும் அது போயிட்டு வந்து எதுவுமே சாப்பிடாதவங்க கூட ஹோட்டலுக்கு போனால் அன்னைக்கு வான்கோழி பிரியாணின்னு கேட்பாங்க. இதெல்லாம் அந்த செயலாளர், கவுன்சிலரு, மாவட்ட நிர்வாகிகள் படுற பாடு. இதுதான் இங்கே சிஸ்டம். இப்போ விஜய்க்கு வந்துட்டு சரி சீட்டு கொடுப்பாரு, எவ்வளோ செலவு பண்ணுவோம்? இந்த சிஸ்டத்தை நான் உருவாக்கல, இந்த சிஸ்டத்தில் இருக்கிறத சொல்கிறேன். உடனே இப்போ பத்திரிகையாளரே இப்படி பேசுகிறாரு. நான் எனக்கு மறைக்க வேண்டியதில்லை, இது மோசமான அரசியல் இருக்குது. என்ன சிஸ்டம் இருக்கோ அதை ஆமாம், நீங்கள் விற்கிறீங்க ஓட்டை, அவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வாங்கினவர் என்ன பண்ணுறாரு? அதை வைத்து ஊழல் செய்கிறார். இது இருக்குதானே? இப்போ இதில் விஜய் என்ன புதுசாக மாற்றம் சொன்னார்ல, அங்கே என்ன மாற்றம்? எனக்கு வெங்காய மாற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியல. வைத்திலிங்கம் கேஸ் இருக்கா சார் மேலே? அமெரிக்காவில் இருந்த வெள்ளைக்காரனுக்கே ஊழலுக்கு காசு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தீர்ப்பே ஆச்சு ஹவுசிங் மினிஸ்டராக இருக்கும்போது. இவர் இந்த கட்சியில் வரா மாதிரி வருது பேச்சு. அது வந்து ஐ திங்க் ஐடி கம்பெனிக்கு காசு கொடுத்தது, நிலம் வந்து தூக்கி கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா காசுன்னு சொல்லிட்டு. அவர் செங்கோட்டையன் டிரான்ஸ்போர்ட் துறையில் என்ன பண்ணாரு? புனிதமான ஆட்சி, தூய்மையான ஆட்சி தருவோம் முதல்ல. அப்படின்னா நீங்களே இருக்கக்கூடாது அரசியலில். வாச்சாத்தியில் என்ன கொள்கை ரீதியாக நீங்கள் என்ன பண்ணீங்க? வாச்சாத்தி கதை தெரியாதா? சத்தியமங்கலத்தில் இருக்கிறவங்க கிட்டேயோ இல்லை அந்த சைடு ஈரோட்டில் இருக்கிறவங்க, தருமபுரியில் இருக்கிறவங்களோட அந்த காடுகளில் இருக்கிறவங்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? என்னெல்லாம் வனத்துறை பண்ணுச்சுன்னு தெரியாதா? பெண்கள் எப்படி பாலியல் ஷெட்டிலுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாதா? மறைச்சிட்டிங்கல்ல, அவரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஆதவர்ஜுனா அவர் என்ன தொழில் பண்ணார்? அவர் எதனா ராமர் பிள்ளை மாரி பெட்ரோல் எதனா கண்டுபிடிச்சாரா? என்ன தொழில்? நான் பேர் சொல்ல விரும்பலை. பேராசிரியர் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு, கால் வைக்கிறாரு, வழுக்குது. என்னப்பா இதுன்னா கிரானைட்டுண்ணா. அப்போ அவர் பேரை கேட்கும்போது தேசப்பிதா பேர் சொல்கிறாரு. சொன்னார், ஒன்று பேரை மாற்று. என்ன வியாபாரம் பண்ணுறாரு? ஸ்பிரிட்டுன்னு. எது ஸ்பிரிட்டா அப்படின்னா இப்போ கள்ளச்சாராயமா அப்படின்றாரு கிண்டலா. ஒன்று பேரை மாற்று இல்லை தொழிலை மாற்றுனார். இந்த தைரியம் எத்தனை தலைவருக்கு வரும்? அதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிற விஷயம். இதெல்லாம் விஜய்க்கு புரியுமா புரியாதா தெரியுமா? இப்போ இவங்கெல்லாம் போய் சேர்றாங்கன்னா அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அந்த தேடுதலில் போவாங்க. ஒரு 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 கேஷுவலாக நாளைக்கு இப்போது விசிகால தான் இருந்தார் இவர். யார்? ஆதவ். விசிகால சிறுபான்மையினரோட நலனு, அம்பேத்கர், பெரியார் பேசி 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 பயங்கரமாக பேசினார். ஒரே ஒரு எம்பி சீட்டு கிடைக்கலன்னா சமூக நீதியை தூக்கி டம்ளர் இருந்த தனி மாதிரி கீழே ஊற்றிட்டாப்ல. எங்கே போச்சு அப்போ அந்த போராட்ட குணம்? இதே நாளைக்கு விசிகால வேறு யாருன்னா சீட்டு கொடுக்கலன்னா அவங்களும் தாவேகா போவாங்களா? செட் ஆகுமா? போகும்போது யாருப்பா எவ்வளோப்பா செலவு பண்ணும்போது அண்ணனுக்கு கொடுத்துடலாம், வெளியிலேருந்து வந்துடுற மற்ற கட்சியிலேருந்து சீட்டு கொடுத்துடலாம். இது என்னன்னா இப்போ எல்லாம் குஷியாக இருக்கிறாங்க. தாவேகா மாவட்ட செயலர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு ஆசையில் இருப்பாங்க, நம்ம ஒரு சீட்டில் நிற்கலான்னு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகா நிர்வாகிக்கு சீட்டு போச்சா? ஒருத்தநாடில் வைத்திலிங்கம் போய் சேர்ந்தா தாவேகா நிர்வாகி சீட்டு போச்சா? இந்த மாதிரி போய் சார் கஷ்டப்பட்டு 84லேருந்து கூட டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு அன்னிலேருந்து விஜய் கூட இருக்கிறாங்க பாருங்க. அவங்களெல்லாம் ஒவ்வொரு ஏற்கனவே தாவேகாக்கு கேண்டிடேட் இல்லைங்கிறது தானே பிரச்சனை. அதுதான் கேண்டிடேட் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னதை நீங்கள் ஒரு லைனில் சொன்னீங்க அழகா. கேண்டிடேட் இல்லை, அதனால யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம். பஸ்ஸில் இந்த எல்லோ கலர் பஸ்ஸில் எவ்வளோ பேர் வந்தாலும் சேர்க்கலாம். பச்சை பஸ்ஸில் கொஞ்சம் சீட்டு இருக்குது, சிவப்பு பஸ் டிஎம்கே எல்லாம் சீட்டு ஃபுல்லு.
அதுக்கு மேலே எதுனா டிக்கெட்டே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 டிக்கெட் விடுவோம், ஈக்குவலாக ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. இப்போ கமல் அவர்கள் வராரு, கமலுக்கு எத்தனை சீட்டுன்னு தெரியலையா? இல்லை எனக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா வந்து புரியாத மாதிரி பேசிட்டு, அறியாத மாதிரி பேசிட்டு கூட போகலாம் கமல் அவர்கள். என்னன்னு தெரியல, போக பார்க்கணும். வேடிக்கையான அரசியல். அதாவது நிறைய செய்திகள் வந்து இன்னும் நாட்டு மக்களுக்கு புரிய வரும். மாற்று அரசியல் என்பது விஜய் வந்து கொடுக்கவில்லை. மாற்று அரசியல் என்ற போக்கில் விஜய் அவர்கள் தன்னுடைய நீண்டகால நண்பரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பதற்கு உண்டான வியூகங்களையும் வழிவகைகளையும் அருமையாக அமைச்சு கொடுக்குறாருன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ விஜய் வந்து டிஎம்கேவை வந்து எதிர்த்தா கூட அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறது வந்து ஏடிஎம்கேவோட. எக்ஸாக்ட்லி. ஆனா அதை ஏடிஎம்கே இன்னமும் ப்ரிடிக்ட் பண்ணாம இருக்காங்களா? விஜயை வந்து சரியா கால்குலேட் லென்த் கொடுக்குறாங்க. விஜய் வந்து இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல. நயினார் நாகேந்திரன் போன்றவர்களை செங்கோட்டையன் டார்கெட் பண்றாரு. செங்கோட்டையன் அதிமுக கீழமையில் இருக்கக்கூடியவர்களை பத்தி பேசுறாரு. விஜய் என்னைக்கு பேசுறாரோ இல்லை விஜய் கூட்டணிக்கு வரவே மாட்டாரு 100 விழுக்காடு என்னைக்கு கன்ஃபார்ம் ஆகுதோ அன்னைக்கு அதிமுகவும் ஃபயர் பண்ணுவாங்க. சிவி சண்முகம்லாம் சும்மா இருப்பாரா? அவர் ரேஞ்சுக்கு கலைப்பாரு. இன்னைக்கு நேற்று பார்த்தீங்க, நேற்று வந்து இலக்கிய தமிழ்ல முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் பேசினதை நீங்க பார்த்தீங்க. வளர்மதி அவர்கள் கூட்டத்தில் சவுண்ட் விட்டு நீங்க பார்த்தது இல்லைல்ல, பார்ப்பீங்க. விஜயகாந்த் அவர்களே வந்து படுகு போட்டு அயன் பண்ணவங்க அவங்கலாம். யாரா கருப்பு எம்ஜிஆர்? ஆனா இன்னுமே டிவிகேவை வந்து கூட்டணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அதிமுக செய்கின்ற தவறு, பிழை. அதாவது நம்ம வச்சு ஏமாத்துறது, காலதாமதம் பண்றதுன்னு இருக்குல்ல. இப்போ அவங்கள கேட்டால் தாவேக்காக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தாவேக்கா புது கட்சி, 2% வாங்கினாலும் வளர்ச்சி, 20% வாங்கினாலும் வளர்ச்சி, 2 சீட்டு வாங்கினாலும் வளர்ச்சி, ஆட்சியே வரலனாலும் இவ்வளோ ஓட்டுக்குது பாரு, எதையோ ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன சொன்னாங்க அவங்க? கான்ஃபிடண்டா இருங்க மக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஎம்மா விஜய் வர போறாருன்றதா உண்மை பொருள். அதுல அது நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. எனக்கு வந்து விஜய்னு இல்லை அந்த இடத்துல, சிவகார்த்திகேயன் வந்து கட்சி தொடங்கி இருந்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன். இல்லை ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அவரே கட்சி தொடங்கினாலும் நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா அரசியல்ன்றது படம் அல்ல. ஒரு வட்ட செயலாளர் நிற்பான் அப்படி தெம்பா. ஆக்டர்னா உங்க வீட்டில் வச்சுக்கோ, தேட்டரில் வச்சுக்கோ, பூத்தில் வந்து சவுண்ட் விடுற அடங்குன்னுவாங்க. இதெல்லாம் நடந்துருக்குது. சரத்குமார் அவர்களுக்கு ஒரு சில நேரத்தில் அங்கே இருக்கிற பயத்தை காட்ட பரமானா காட்டியிருக்கிறாங்க. நாட்டாம தீர்ப்பை மாத்து, இது மாதிரிலாம் கமெண்ட் வருங்க அங்கே பேசும்போது. கரதே தியாகராஜனுக்கும் ஒரு நடிகருக்கும் சண்டை ஆகுது. 2 நிமிஷம் டைம் தரேன் போயிருன்றாப்புல கரதே தியாகராஜன் மயிலாப்பூர்ல. 2 நிமிஷம் போறியா இல்லை நடக்கிறதே வேறன்றாப்புல. அந்த நடிகரும் இப்போ நாளா சின்ன ரிப்போர்ட்ரு, அப்போ புதுசு. நானும் பார்க்குறேன், இந்த நடிகர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார், ஏதோ பண்ணுவார் அப்படின்னா சத்தமே இல்லாமல் போனார். அந்த நடிகர் பேர் நான் சொன்னால் நல்லா இருக்கு. அப்போ அந்த டெரெயினில் வந்துட்டு அந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது கதையே வேற. வெற்றிவேலு ஒரு நேரத்தில் மதுசூதனுக்கும் அவருக்கும் தகராறு. மதுசூதன் ஆட்டோவில் உட்காந்துக்கிறாரு, ஆட்டோ இப்படி கைப்பிச்சு ஆட்டோவோட தூக்குறாரு, அப்படியே சாச்சிட்டான்றாரு. அந்த காலத்தில் சமூக ஊடகங்கள்லாம் கிடையாது, அப்படியே சாட்சி விட்டுருவோம் பரவாயில்லையா அப்படின்றாரு. அதே மாதிரி வீட்டில் ஜெயலலிதா அம்மா வீட்டில் போயிட்டு அங்கே இவர் உள்ள எல்லாரும் போய் 3-4 பேர் தெலுங்குலேயே பேசிட்டு வந்துட்டேன். வட சென்னையில் தெலுங்கு பேசி அரசியல் பண்ணுறது ஜாஸ்தி. நன்றி உபயதாரர் சாயர் பாபு எல்லாம் பண்ணிட்டாங்க. வெற்றிவேலால் தாங்க முடியல. இப்போ இன்னைக்கு ஆடலரசன் எப்படி கத்துறாரு, அதே மாதிரி அங்கே சவுண்ட் விடுறாரு. உடனே ஓஏபி எல்லாம் போங்கன்றாங்க. நான் ஏன் போனோம், நான் அம்மாவை பார்க்கணும் கூப்பிடுன்னு கத்துறாரு கயாமேனு. உடனே என்ன சத்தம் அப்படின்னு சசிகலா அவங்க சொல்கிறேன், என்ன அங்கே சத்தம்னா இல்லை மாவட்ட செயலர் சத்தம் போட்டுட்டு, எதுக்கு இங்கே வந்து சத்தம் போடுறேன், என்ன கூப்பிடு அப்படின்னா போகிறாங்க. போனோன்னா அம்மா மன்னிச்சு சத்தம் போட்டேன், பூரா பொய்யா சொல்கிறாங்கம்மா. வெளியில் போனதுக்கப்புறம் தெலுங்குல எல்லாம் பேசிக்கிறாங்க, என்னை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள் அமைதியாக போன்னு சொன்னீங்க, நான் போகிறதுக்கு இருந்தேன், இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் தான் சேகர் பாபுவோட எக்ஸிட்டு கன்ஃபார்ம் ஆகுது அதிமுக. எதுக்கு சொல்ல வரேன்னா, களத்தில் அந்த நிர்வாகிகளோட தோரணம் அதெல்லாம் வேறு. அதிமுகவில் நேற்று இந்த பொதுக்குழுலேயே பாருங்கள், அமைதியாக உட்காந்துருப்பாங்க. சிவி சண்முகம் பேச எல்லாம் எப்படி ஸ்டெடியாக எழுந்து உட்காடுறாங்களா இப்படி இப்படின்றனா, அப்புறம் கோஷம் போடுறாங்களா. இதில் இபிஎஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் என்னோட பார்த்தது வரலாம், இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து அமைதியாக இருக்கிறாங்க பாருங்கள், ஒன்றுமே பண்ணாமல் அவங்கள தான் தூக்கி லாஸ்ட்டு பெஞ்சில் போடணும். எல்லா கட்சியிலையும் இதை செய்யணும். ஒரு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஒரு உணர்வு வரல, வேலை செய்ய மாட்டேன், மாவட்டம் கூட்டம். இது திமுகவில் இந்த பிரச்சனை இருக்குது. கடைசி தேர்தல்ப்பா அவங்க ஃபோன் பண்ணுறது. ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு மதுரையை தாண்டி, நான் பேர் சொல்ல விரும்பலை, அப்பாவுக்கு இதுதான்ப்பா கடைசி தேர்தல்,
நான்லாம் வந்து 1990 டெல்லி அங்கெல்லாம் போயெல்லாம் பண்ணியிருக்கேன்ப்பா. என்னப்பா அது நமது பூத் என்னப்பா ஆச்சு, எஸ்ஐஆர் என்னப்பா ஆச்சு, வேலை பாருங்கப்பா. அப்புறம் திருப்பி இன்னொரு அப்பா பேசுகிறேன்ப்பா, இதுதான்ப்பா எனக்கு கடைசி தேர்தல், இதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் தம்பி இருக்கான்ப்பா, அவன் உங்களை பார்த்து யார் இவரு புள்ள. இது ஏதோ அறிவாளத்துல இல்லை. இது அதே மாதிரி அதிமுகல ஒரு சிலர் பேர் சொல்ல விரும்பல, ஃபுல்லாக டை கருப்பு கலரில் வேகமாக யாருன்னா ஓடினாங்கன்னா விட்டு போயிடுவாங்க. ஆனாலும் மாவட்டம் வரணுமே பக்கத்தில் இருக்கிற நிர்வாகி ஓடுற பார்க்குறான், மாவட்டம் வராமல் எப்படி போகிறது, மாவட்டம் பொறுமையாக நடக்குது. ஒரு சிலருக்கு காது கேட்கலங்க. எனக்கும் வயசாகுங்க, ஆனாப்பட்ட புலி சிங்கத்துக்கே வயசாயிடுச்சுனாலுமே இயற்கை ரீதியாக காடு அகற்றப்படும். ஆனால் அரசியலில் அகற்றப்படுறதே கிடையாது. ஒரு ஃபிட்னஸ் வேணும்ல, ஏஞ்சிக்கணும், கட்சி வேலையை செய்யணும், மக்கள் பிரச்சனையை பேசணும், மக்கள்கிட்ட மனு வாங்கணும், மக்கள்கிட்ட கோரிக்கை வாங்கணும். இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள் எல்லா கட்சியும் இருக்கும். ஃபிட்டாக இல்லாத அரசியல்வாதிகளை 5 வாட்டி எம்எல்ஏ, 8 வாட்டி எம்எல்ஏ, 10 வாட்டி எம்எல்ஏ, தொகுதியில் போனால் ஜனங்க திட்டுது. அப்புறம் எப்படிங்க ஜெயிக்கிறோம் இல்லை தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கும் வீட்டுக்கு. அப்போ நீங்கள் வந்து அரசியல் பண்ணல, அவங்க விற்கிறாங்க, நீங்கள் வாங்குறீங்க ஓட்டை. இதெல்லாம் சீமான் சொல்கிறாரு. எப்போ இது மாறும்? விஜய் இதை பேசலாம்ல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, வயசானவங்க யாருன்னா வந்தால் சேர்த்துக்கலாம். அப்படியே ரிவர்ஸ் இளைஞர்கள் இருக்காங்க, அங்கே வயசானவங்க அதிகமாக இருக்காங்க, இளைஞர்ல. எனக்கு என்னமோ ஒன்று நடக்கும் பாருங்க. என்ன நடக்கும்னா, தாவேக்கால இருக்க இளைஞர்கள் இருக்காங்கல்ல, வயசானவங்களாம் போனோம்ல யாருன்னா 1-2 பேர் கடுப்பாகி அவங்க போய் ஏடிஎம்கில சேருவாங்க பாருங்க. அந்த மாதிரியான ஆமா. இப்போ நான் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு தஞ்சாவூர்ல இருக்கேன். தஞ்சாவூர்ல நான் தான் தாவேக்கா வேட்பாளர். திமுகவில் தஞ்சாவூர்ல காம்படிஷன் ஜாஸ்தி, அதிமுகவில் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. இப்போ திமுகவில் இருக்கிறவர் போயிட்டு சீட்டு கடையிலன்னு போயிட்டு தாவேக்கால சேர்ந்தாருன்னா, தஞ்சாவூர் தாவேக்கா வேட்பாளர் யாரு? அந்த முன்னாள் திமுக மாஜி தானே. அப்போ அங்க இருந்த தாவேக்கா வேட்பாளர் என்ன நினைப்பாரு, நமக்கு தான் சீட்டு கிடைக்கணும், நான் போய் எங்கன்னா சேர்றேன், என்னோட கோபத்தை வெளிப்படுத்தணும், நான் ஜெயிக்க போறது இல்லை, ஆனா ஒண்ணு தோக்கடிப்பேன்ல. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் விஜய்க்கு இந்த புரிதல் இருக்குமா? இது கேரம் போர்டு காயின் மாதிரி இல்லை, இந்த பில்லியர்ட்ஸ்ல நீங்க அடிப்பீங்க, கரெக்டாக ஸ்ட்ரைக்கர் முன்னாடி நிற்கும் கியூ, ஸ்னூக் ஆகுதா இல்லை அது வந்து பாட்டாகுமா தெரியாது. ஒன்று ஒரு ஆட்டம், பாதி தெரியுது மீதி பாதி தெரியல. அது இன்னும் நிறைய வேடிக்கைகள்லாம் இருக்கும் பாருங்க. நீங்க கரெக்டா டிசம்பர் 31க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ சிவி சண்முகம் பேசும்போது பிஜேபியை தான் மறைமுகமா தாக்கி பேசினதா சொன்னீங்க. அது கண்டிப்பா பிஜேபிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அவங்க இனிமேல் எடப்பாடியவோ இல்லை எப்படி டீல் பண்ணுவாங்க? அவங்கெல்லாம் அவங்களோட போக்க மாற்றிக்க மாட்டாங்க. தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவியை உள்ள இன்சிஸ்ட் பண்ண ப்ரெஷர் அந்த மாதிரி அது கண்டிப்பாக வந்து போடுவாங்க. அவங்க ப்ரெஷர் போடுவாங்க, இவர் வேணான்னுவார். ஒரே ஆப்ஷன் என்னன்னா, என்டிஏ கூட்டணியில் வாங்க, சீட்டு என்னவோ அவங்களுக்கு கொடுக்குறா, ரெட்டையில வேணாம் போட்டி, வேற பலாப்பழத்தில் நின்றுக்கிட்டோம், குக்கரில் நின்றுக்கிட்டோம், இல்லை தாமரையில் நின்றுக்கிட்டோம், இல்லை இவ்வளோ சின்னம் இருக்குதுல்ல, இல்லை புதுசாக எதனா ஒரு சின்னத்தை கூட வாங்கி நிற்கட்டும். ஓகே, எடப்பாடிக்கு அப்போ அவங்க என்டிஏல வர்றது பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கேல வர்றது தான் ப்ராப்ளம். என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வந்து பொது செயலராக உக்காண்டேன். இதுக்கு உழைச்சதுன்னா, கஷ்டப்பட்டதுன்னா, செலவு பண்ணதுன்னா, கோர்ட்டுக்கு போனதுன்னா, பொதுக்குழுத்துக்கிட்டு தான் இவ்வளோ வேலை செஞ்சு நான் வந்து பட்டா பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இல்லை நாங்கள்லாம் பழைய ஓட்டு வீட்டில் ஒன்றா இருந்தோம், எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னா, இல்லைங்க அது நான் வந்து இதை வந்து நான் கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று 90% அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு அங்கேயுமே ஒரு பர்செப்ஷனை வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த தலைவர்கள்லாம் அங்கே பேசும்போது 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து அண்ணன் எடப்பாடியார் போது என்ன அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு நிறைய பேர் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஃபோட்டோ வைக்காம இபிஎஸ் ஃபோட்டோ வைக்கிறாங்க. அது வந்து மன ரீதியாக ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அந்த அந்த நடைக்கு வந்துடுறாங்கல்ல. இந்த இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நிறைய சீனியர்ஸ்க்கு இப்போ ஏடிஎம்கேல இந்த ஆள் நமக்கு சீட்டு கொடுக்காம விட்டுருவாரோ, நம்மளை கவுத்து விட்டா என்ன பண்ணுறது, இந்த பயம் நிறைய பேருக்கு இருக்கு. 2 விதமான பயம் இருக்குங்க அதிமுகவில் சீட்டு கேட்குறவங்களுக்கு. ஒன்று, செலவு பண்ணி தோத்துட்டா பணம் வந்து போச்சு. திமுகலேயும் இந்த பயம் இருக்கும். அதாவது என்னன்னா, ஒருத்தர் இப்போ எம்எல்ஏவாக இருப்பார் இல்லை அமைச்சராக இருந்திருப்பார், அவருக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது, அவரால் திருப்பி பண்ண முடியும். போன வாட்டியே நான் சீட்டு கேட்டேன், எனக்கு கொடுக்கல, அப்புறமா பார்த்துக்கலாம், அவருக்கு வயசாகுது, உனக்கு வயசு இருக்குது, இந்த கதை எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இந்த வயசு பிரச்சனை வந்துடும் எல்லாத்துலேயும். ஒரு வயசாகுது அண்ணன், இன்னைக்கோ நாளைக்கோ, ஆனால் எம்எல்ஏ ஆகணும் அண்ணன். அவர் சொல்கிறது என்னது, நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியுமா, ஆனால் நல்லா இருக்கிறாங்க ஆயுசு பிரகாரம்.
கிரிக்கெட் விளையாட போகிறவங்களாம் செத்து போயிடறான், ஃபுட்பால் விளையாட போகிறவங்க செத்து போயிடறான், இளைஞ சரக்கடிச்சிட்டு செத்து போயிடறான். ஆனால் இந்த பீஸுங்கெல்லாம் நல்லா நல்ல சாப்பாடு இல்லை, அப்போல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இருக்கட்டும், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க நிறைய பேரோட வாழ்வாதாரத்தையும் அரசியல் ஆசைகளை மண்ணெல்லி போட்டிருப்பாங்க. ஒரு தொகுதி நேர்த்தா நேந்தி விட்டுருப்பாங்க அவருக்கு. அதை தாண்டி வேறு யாருக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த தேர்தலில் வந்துட்டு போகும்போது சீட்டு கேட்கும்போது என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு 10 கோடி 5 கோடி ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ செலவு பண்ணிட்டு அந்த காசு ஸ்டேட் பேங்க்கில் தூக்கின்னு போய் போட்டால் கூட மாதம் அதுவே கிரெடிட் ஆகிடும். எதுவும் பண்ண வேணாம். அந்த வர வட்டியை வச்சுக்கிட்டு ஒரு காரை வாடகை போட்டு ஒரு டிரைவரை போட்டு விடுப்பாக கூட போயின்னு வரலாம். ஆனால் அந்த அரசியல் போதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆசை அது விடாது. என்ன பண்ணுவோம், குறுக்குன்னு போய் சீட்டுக்கல்லுன்னு அனுப்போம். போய் செலவு பண்ணி தோற்று போயிட்டாங்க வச்சுக்கோங்க. எந்த ஆளுங்கட்சி யார் வேணா வரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகும். போச்சுன்னா அந்த பணம் இருப்பார், அந்த கோடியான பணம், தீபாவளி பட்டாசு மாதிரி பட்டுன்னு இந்த ரிசல்ட் வருமா பார்த்தா என்னப்பா பட்டாசு வெடிஞ்சது, எதையுமே காணுமேப்பா, அவ்வளோதான் பா, அவர் ஜெயிச்சிட்டாரு, நீ தோத்துட்டப்பா, முடிஞ்சு போச்சு. நான் 2வது வந்தேன், 3வது வந்தேன், 30வது வந்தேன்லாம் கணக்கு கிடையாது. முதல்ல ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் அவர் எம்எல்ஏ, மிச்சாலாம் தோற்று போயிட்டீங்க. வேணா ஒரு ஓட்டில் தோற்றதுனால ஒரு 3 நாள் பத்திரிக்கையாளங்க வீட்டாண்ட வந்து எப்படி சார் போச்சுன்னா, இல்லை மக்கள் எனக்கு தான் போட்டாங்க, அந்த அதிகாரி அந்த அவர் ஏதோ ஒரு 3 நாள் ஓடும், அவ்வளோதான். அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க. தேர்தல் ஆணையம் தீர்ப்பு எப்போ தெரியுங்களா தெரியும்? அடுத்த தேர்தல் வருது பாருங்க, அப்போதான் தேர்தல் ஆணையம் தீர்ப்பு தரும். கோர்ட்டும் வந்து ப்ளீஸ் ப்ரொசீட், அப்புறம் வெக்கேஷன் வந்துச்சு, அடுத்த வெக்கேஷனில் பார்க்கலாம், அப்புறம் ப்ளீஸ் உங்கள் சைடில் வாதத்தை சொல்லுங்கள். அதான் ஒரு ஓட்டு இல்லை ஒரு கொஞ்சம் ஓட்டு, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட்லாம் சீக்கிரமாக அதுதான் கிடையாது. அதனால் இது போக போக பார்த்தீங்கன்னா இந்த செலவு, அதனால தான் வந்து தாவேக்க போன்ற கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கும். நாம் தமிழர் கட்சியிலே நடந்திருக்கு. என்னோட நண்பர்கள் நிறைய பேர், என் கூட சட்டக்கல்லூரியை படித்தவர்கள், லட்சக்கணக்கில் பணத்தை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் போய், அதாவது நமக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் கட்சியில், ஒரு கவுன்சிலர் ஆகிடலாம், இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், இல்லை வந்து ஒரு மாவட்டத்தில் லெவலில் வரலான்ட்டு போய் நிறைய 14 வருஷம் 13 வருஷம் அவர் நடத்துகிறாருன்னா, இயக்கத்தை அண்ணன் கட்சி நடத்துகிறாருன்னா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கும். இன்னமும் அடம்பூச்சி நிற்கிறாரு, நான் இப்படியே தான் நிற்பேன். ஆனால் நீ இருப்ப, அவங்க கூட இருக்கவங்களோட நிலைமை. எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்காதுல்ல. சரி, அரசியலை வந்து இன்னைக்கு சேவையாக பார்க்காம தொழிலாக பார்ப்பவர்கள் தானே அதிகம். அப்போ அவங்கள பொறுத்தவரை தொழில் ரீதியாக நஷ்டம் தானே, தொழில் ரீதியாக சேதாரம் தானே, தொழில் ரீதியாக கடனாளி தானே. அரசியலால் கடனாளி ஆனவங்க எவ்வளோ பேர் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா பேங்க்ல லோன் வாங்கி கட்டாதனை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதை எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பிக்கர் இஷ்யூ தான். கண்டிப்பாக அது பிக்கர் இஷ்யூ. நீங்கள் அரசியல்லாம் விழுந்தீங்கன்னா உங்களை வந்து இது என்ன, இந்த பாவர்ட்டி வந்து உங்களை அடிக்கும். அதான் ஜெயிச்சவனை மட்டுமே காட்டி காட்டி தோத்தவனோட கதைகள் தெரியாமையே இந்த மியூசிக் போட போன கதை தான். சினிமாவில் சான்ஸ் கேட்டு நடிகரானு போயிட்டு கோடம்பாக்கத்தில் எவ்வளோ பேர் சுற்றி இருப்பாங்க, ஆயிரக்கணக்கில். அதை விட மோசம் அரசியல். கோடம்பாக்கத்துலயாச்சும் கை காசு போவாது. ஆமாம், நாட்கள் தான் போவோம், நாட்கள் போவோம், இளமை போவோம், வாழ்க்கை போவோம். சான்ஸ் தேடி கட்சி தானே ஹீரோ, கிடைக்கலன்னா ஜீரோ. இங்கே அப்படி இல்லை, முதலுக்கே மோசம். நல்லா இருந்திருப்பா 4 பேர் எதிரில், ஏதோ ஒரு என்னென்னா கேசட் வியாபாரம் பண்ணுறேன்னா, இவர் என்னப்பா, இவர் வந்து ரியல் எஸ்டேட்டுண்ணா, இவர் என்னன்னா, இவர் வந்து மணல்லாம் வந்து லாரியெல்லாம் வாடகை, இவர் என்னப்பா கேபு, இவர் என்னன்னா பட்டாசு வியாபாரம் பண்ணுறேன்னா, இவர் என்ன 4 ஹோட்டல் வச்சுக்கிறாருண்ணா. தம்பி நல்லா இருக்காப்பல, அரசியலுக்கு தான் நல்லா இருக்குமே, அங்கே தான் வைப்பாங்க ஆப்பு. நம்ம நித்யானந்தா சொல்கிற மாதிரி இவங்க பார்த்த உடனே காலையில் வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னு பார்த்தா ஆனால் 4 பேர் அண்ணா வந்துட்டார். அப்புறம் காரு, அது வரலாம் அவருக்கு, காருக்கு அது அவரே தெரியுமே, அவரே கௌரவமாக போயின்னு இருப்பார். இவர் என்ன பண்ணுவா, காருக்கு அது தருவார், அண்ணா வணக்கண்ணே. அப்புறம் அங்கே அண்ணா வணக்கண்ணே, அண்ணா பொங்கல், அண்ணா தீபாவளி, இப்படியே போய் அந்த ஓட்டை ஊந்துச்சா வியாபாரத்தில் அப்படியே சில்லறையா போகும். ஜெயிச்சா வியாபாரம், தோத்தா பட்டநாமம். இதை டிஎம்டிகேல பண்ணியிருப்பாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஆயிருப்பாங்க, ஐஜேகேல பண்ணியிருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியில் நடந்திருக்கும், பிஜேபியில் நடந்திருக்காரு பெருசா, காங்கிரஸ்லயும் பெருசா. ஏன்னா காங்கிரஸ்ல எல்லாமே பண்ணையாளர்கள் தான். ஒரு 10 ஏக்கரா இருக்குன்னா அதில் ஒரு 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா தேர்தலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வேற எந்த செலவும் பண்ண மாட்டாங்க. அதனால காங்கிரஸும் பிஜேபிக்கு பெரிய அடி கிடையாது. திமுக அண்ணா திமுகலாம் பேயடி. இப்போ தாவேகாவும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா என்னன்னா ஒரு இடம் போய் பார்ப்பாங்க. இப்போ மதுரையோ இல்லை பாண்டிச்சேரியோ இல்லை சமீபமாக நடந்த கரூரோ, என்ன கூட்டம் அந்த கூட்டம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்தது. அந்த கூட்டம் மொத்தமாக வந்து உனக்கு ஓட்டு போட்டாலும் நீ எம்எல்ஏ ஆக மாட்டேன். அது தோணாது. என்ன தெரியுமா, என்ன வைப்பு தெரியும். அப்புறம் சமூக வலைத்தளம் இவ்வளோ லைக்ஸ், எல்லாம் ஃப்ளவர் விடுறாங்க, எல்லாம் ஃபயர் விடுறாங்க, என்ன வைப்பு. அதான்
அதுதான் தீபாவளி பட்டாசுல தான் போய் நிற்கும் அது நான் சொன்னது. ஓகே. அப்போ அது தொலைச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது தெரியாது. எம்ஜிஆர் நிறைய பேர் வாழ்க்கை கொடுத்தாரு எல்லாம் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் கட்சியில் அரசியல்வாதியாக ஆக முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தத்துலேயும் வறுமையிலையும் இருக்கிறவங்க எனக்கு தெரியும். இதே சேத்பட்டில் இருக்கிறாங்க, எக்மோரில் இருக்காங்க, துறைமுகத்தில் இருக்காங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க, வறுமையில் தான் போய் சேர்ந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு குறைவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்து உடனே இந்த படத்தில் சொல்லுவாங்களே, எங்கேந்திரா வந்து வந்துடுறீங்களாடா அப்படி, அது மாதிரி தான் இருக்கிறாங்க. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். அதில் தாவேக்கால இருக்கவங்க ரொம்ப வேகம், அது பார்க்கணும். இப்போ எடப்பாடி பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த 2024 எலெக்ஷனில் ஏடிஎம்கே 23% வாங்குச்சு, பாஜக 18 வாங்குச்சு, ரெண்டையும் கூட்டினா 43, நம்ம தான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரா, ரியாலிட்டியை புரியாமல்? அவர் வந்து அமித்ஷா 38 சொன்னார். அவர் அதுலேருந்து கூட வந்து அவர் என்டிஏ கணக்கு சொன்னார். அதாவது நம்பர் வந்து கரெக்டு தான், அவர் சொன்ன தகவல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆதாரமான தகவல் தான். அது வந்து அடிப்படை கணக்கு. என்டிஏ கணக்கு அமித்ஷா சொன்னார், பாராளுமன்ற தேர்தலில் 38% வருது, அதிமுகவையும் என்டிஏவும் சேர்த்தா. அதே வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, போன 2021 தேர்தலில் மையமாக வைத்து இன்னைக்கு இருக்கக்கூடியதை வச்சு அவர் ஒரு நம்பர் சொல்கிறாரு சேர்த்தா. நம்பரே சீட் ஆகுமான்னு தெரியாது. இவர் இன்னும் கொஞ்சம் அகாமடேட்டிவாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வம்னா. அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கும் வயசாகுது, அவர் வயசுக்கு மீறின ஓட்டம் தான் அவர் சுற்றுற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த பயணம்லாம் போனது வந்து 175லேருந்து 176 நம்ம முடிச்சுட்டு இருக்காரு. வேற யாரும் இன்னும் அந்த அளவுக்கு தொகுதியாக போகல, பஸ்ஸை எடுத்துக்கிட்டோ போய் மக்களை பார்க்கல. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி அந்த வேலை நடந்துருக்குது, பொதுக்குழு நடக்கும், எதெல்லாம் நடக்கணுமோ எதுவுமே தாமதம் கிடையாது. கட்சி சார்ந்த ஒர்க்குகளோ இல்லை பொதுமக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்றது பண்றாங்க. எங்க பிரச்சனைனா, அந்த கட்சிக்கு யாரும் வந்து சேரல, அந்த கட்சிக்கு கூட்டணி அமையல, அந்த பர்செப்ஷன் தான் அங்க ப்ராப்ளம். அப்ப அதை வைத்து பார்க்கும்போது அவருக்கு இருக்கக்கூடியது கான்ஃபிடென்ஸா ஓவர் கான்ஃபிடென்ஸா அந்த கேள்வி கேட்டீங்கன்னா, கான்ஃபிடென்ஸ் இருக்கு, தன்னை நம்புறாப்ல. ஆனா தன்னை மற்றவங்க நம்புறாங்களா இல்லை மக்கள் அதை ஏத்துக்குருவாங்களான்றதை நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, அவர் மற்றவங்களை யாரும் சேர்த்துக்காதனால அவர் மீது இந்த விமர்சனம் வருது. ரொம்ப அதீத நம்பிக்கையில் இருக்காரு, அது அவருக்கே நல்லது இல்லைன்ற அது விமர்சனம். சரி, விமர்சனத்தை நீங்க ஏத்துதானே ஆகணும். எல்லாத்தையுமே வந்து இது கிடையாது தள்ளி போக முடியாது. ஒரு விமர்சனம் வருதுன்னா ஏன் வருது, அந்த விமர்சனம் எதனால வருதுன்றதை நீங்க பார்க்கணும். அது வந்து கண்டிப்பா எடப்பாடி சாமிக்கு ஒரு பிரச்சனை தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் 176 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணதா சொல்றீங்க. இப்போ வந்து டிஎம்கேல வந்து ஸ்டாலின் இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, ஆராசா இருக்காங்கன்னு ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேல அந்த இடம் வேக்கமா இருக்குதா, எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஆராசா அவர்களோ அதை வந்து இங்க வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணலாம். ஏடிஎம்கேல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. இல்ல பிரச்சார ஃபேஸ் அந்த மாதிரி பிரச்சாரம் ஃபேஸ் இவால்வ் ஆவாங்க, யாருன்னா ஒருத்தர் புதுசா வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அங்கேயே ஒரு நடிகை முன்னாடி வந்து 10,000 20,000 வந்து கூட்டத்துக்கு வந்தால் போதும், இப்போல்லாம் அவங்களாம் வந்து 75,000 ரூபா 1 லட்சம் ரூபாலாம் கேட்குறாங்க அப்படின்றாங்க. இது வந்து ஒரு கட்சிக்காரர் ஒரு விவாத நிலை பார்த்துப்போ சொல்லிட்டு இருந்தார், ஏன் நீங்கள் எல்லாம் கூட்டம்லாம் போடுறதில்ல, திமுக அளவுக்கு நீங்கள் கூட்டம் போடுறது இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு வட சென்னையில் அதிகமாக கூட்டம்லாம் நடக்குது, அந்த மாதிரிலாம் போடுறதில்லைன்னு கேட்டதுக்கு, இல்லை ஒரு சில நடிகைகள் எங்கள் கட்சியில் இருக்காங்க, ஆனால் கூப்பிட்டா வந்து 50,000 1 லட்சம் ஃபீஸ் கேட்குறாங்க, நாங்கள் அப்போ அவங்களுக்கே 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்த தொண்டருக்கு சாப்பாடு இதெல்லாம் பண்ணும்போது இப்போ 4-5 லட்ச ரூபா ஆயிடுது. அப்போ பணம் வந்து அது ஒரு நாள் செலவு எவ்வளோ நாங்கள் தாங்க முடியும், நாங்கள் தேர்தலுக்காக பணத்தை எடுத்து வைக்கிறதா இல்லை இந்த மாதிரி பண்ணுறதா அப்படின்றாங்க. அப்போ அங்கே பேச்சாளர் இல்லாமலாம் கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ சிவி சண்முகம், கோகுல இந்திரா, வளர்மதி, அதுக்கப்புறம் இவர் நம்ம வைகை செல்வன், அதுக்கப்புறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து குமரகுரு, அதுக்கப்புறம்லாம் நல்லா பேசுவாங்க. அப்புறம் கு சீனிவாசன் சொல்லிட்டு சப்ஜெக்ட்னோ அதை வந்து கரெக்டாக பேசுவாப்புல. ஸோ அப்போ பேச்சாளருக்கு வந்து அங்கே வந்து இல்லை இந்த கட்சி ரீதியாக பேசுறதுக்கெல்லாம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. அவங்களால வந்து இன்னைக்கு வந்து அந்த எதிர்கட்சியில் இருக்கிறதுனால அந்த செலவுகள் செய்ய முடியல, அதுதான். இதே இப்போ இன்னொன்று சொன்னீங்க, நீங்கள் முதல்வர் இல்லை, திமுகக்கு முதல்வர் தாங்க ஃபேஸ், அவரை வைத்து தான் இன்னைக்கு திமுக. இதில் போய் ஆராசாவோ உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் அவர்கள்லாம் போய் பேசுறதுன்றது மக்கள்கிட்ட எடுபடாது. அவர்களோட திமுகவோட ஜாக்பாட்டு, திமுகவோட ட்ரம்ப் கார்டு, போஸ்டர் பாய் வந்து முதல்வர் ஸ்டாலின் தான். அவர் மீது ஒரு 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 ஏற்புத்தன்மை,
பாவம் டிப்ளமேட்டு ஒரு தெரியாது இப்படியெல்லாம் கூட பேசுகிறவங்க இருக்காங்க. என்னங்க 888 கோடி மாரி ஊழல் நடந்திருக்கு, வேலைக்கு 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டாங்க, இது அபாண்டம் இல்லையா, அசிங்கமா இல்லையா, இதுவா சமூக நீதிலாம் போய் கேட்டிங்கன்னா பாவம் முதல்வருக்கு தெரியல போகுது, இப்படி பேசுகிறாங்க. ஒரு அப்பீலிங்காக ஃபீல் பண்ணிக்கிறாங்களோ? ஆமாம், அவங்களே சுவாசப்படுத்திக்கிறாங்களா, அது என்னன்னு தெரில. அந்த கோபம் என்பது முதல்வர் மீது இன்னும் அந்த அளவுக்கு செட்டில், சாஃப்ட் ஃபேஸா ஸ்டாலின் செட்டில் ஆயிட்டாரு. ஆமா, அது இருக்குதுன்னு அவர்கிட்ட. அவர் என்னைக்குமே வந்து ஒரு மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தைகள் பயன்படுத்துறது கிடையாது. எதிரியா இருந்தாலும் ஒரு மாதிரி நாசுக்கா தானே பேசுறாரு. அதெல்லாம் அவருக்கு ஒரு பிளஸ். சரி, அவருக்கு வேற சில மைனஸ்கள் இருக்கு, அது மாதிரி ஒரு சில பிளஸ் இருக்கு. அந்த இடத்த போய் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது இட் வில் டேக் டைம். ஓகே, அதனால அதிமுகவுக்கும் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்காங்க, திமுகவுக்கும் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்காங்க. செகண்ட் ரேங்க் லீடர்ஸே இல்லாத ஒரு கட்சின்னு பார்த்தா தாவேகா தான். விஜய் வந்து ஃபேஸ், லீடர் கிடையாது. அதான் சார், எப்போதுமே வந்து பிஎம்கே அண்ட் டிஎம்டிகே வந்து யார் கூட அலைன்ஸ் போறாங்கிறது எப்போயுமே கடைசி வரைக்கும் இழுபறியா இருக்கும். அவங்களோட டிமாண்டும் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ டிவிகே வந்ததுனால அவங்களோட டிமாண்டிங் பொசிஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டா அது ஏடிஎம்கே மாதிரி பார்ட்டிக்கு ஒரு நெருக்கடியா இருக்குது. எப்படி பார்க்க? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கடைசியா கேட்குறீங்க. அது என்னன்னா, தாவேக்கா வந்து இன்னைக்கு நிறைய பேர் காட்டில் மழையை வந்து கொண்டாந்து தாவேக்கானால. வழக்கமாக என்னன்னா இருதுருவ அரசியல், அதாவது வாக்கு அரசியல். ஒன்று அதிமுக திமுக, இல்லை திமுக அதிமுக, இப்படி தான் போயிடுச்சுங்க. இப்போ தாவேக்கா புதுசாக வந்தவொடனே இங்கே இல்லைன்னா அங்கே போயிடுவோம், அங்கே இல்லைன்னா அடுத்த இடம் போவோம் அப்படின்ற மாதிரி தாவேக்கா வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு. இந்த தாவேக்கா ஆப்ஷன் இருக்கிறதால காங்கிரஸ் கூட தமிழகத்தில் டிஎம்கேவை லைட்டாக பல்ல பிடிச்சிப்பாங்க. காங்கிரஸோட உழைப்போ இல்லை காங்கிரஸோட பலமோ திமுகவுக்கு மேட்சே கிடையாது. திமுக கொடுக்கறது வந்து அவங்களுக்கு சீட்டு கிடையாது, எம்எல்ஏ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அந்த வாய்ப்பு கொடுத்தும் கூட காங்கிரஸ் வந்து என்ன நினைக்குதுன்னா, நாங்கள் இதை விட இன்னும் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி. அந்த எண்ணோட்டம் எங்கேருந்து வருது? தாவேக்கா இருக்கிறதுனால வருது. பிரவீன் சக்கரவர்த்தி அதை சொன்னார், இதை சொன்னார். ஜோதிமணி வந்து எங்களுக்கு விஜய் அப்பவே பழக்கம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? விஜயால தான் வருது. விஜய் இல்லைன்னா அதனால தான் அந்த கோவத்தை வந்து இன்னும் தேர்தலாம் இருக்குது, அதுக்குள்ளே கமிட்டி போய்ட்டு அப்புறம் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து அமுச்சு விட்டாத தகவல் வச்சுக்கல. ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா யாருமே சரி வாங்க, எப்படி காஃபி சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, இன்னும் நேரம் இருக்கே பார்த்துக்கலாம், கொஞ்சம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்திலாம் வர பிரச்சாரம் பண்ணால் நல்லா, இப்படி பேசிட்டு அனுப்பல, அதான் நேரம் இருக்குதுல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, எனக்கு வந்த தகவலை சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் இருக்கும்பொழுது என்னன்னா, இந்த தாவேக்கான்ற ஒரு புது அணி வந்ததுனால எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்ஷன். அதனால பிப்ரவரியில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு? டிடி தினகரன் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், சாமி ஏன் பிப்ரவரியில் சொல்கிறீங்க? மேக்கு அப்புறமா சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, மக்கள் சொல்லிடுவாங்க மேலே. இந்த கொள்கை இல்லாமல், மக்கள் பிரச்சனையை புரியாமல், மக்கள் ப்ராப்ளமை பேசாமல், வெறும் கூட்டணிக்காக இவரோட போயிடுவார். அவரோட இதை தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பொழுதுக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மக்களுக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? எந்த ஆட்சினா இருக்கட்டும், அதை யாருன்னா பேசுகிறாங்களா? நீங்கள் சொன்ன அந்த கட்சிகள்லாம், பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் பிரச்சனையை பேசுறது இன்னைக்கு எடுபடுதா, இல்லை அப்பா பையனுக்குள்ளே இருக்கிற சண்டை பெருசாக பேசப்படுதா? எது செய்தி ஆகணும், எது மக்கள்கிட்ட போய் சேரணும்? மாம்பழம் பிரிஞ்சிருமோ, மாம்பழம் உடஞ்சிருமோ, மாம்பழத்தை தூக்கின்னு ஓடுவாங்களோ, இப்படி தானே இருக்குது. மாம்பழம் ஜெயிக்கணுன்றது இல்லையே சப்ஜெக்டில். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு செட்பேக். இன்னொன்று, விஜய் வந்ததுனால கடைசியில் பார்த்துக்கலான்றாங்க. இந்த கடைசியில் பார்த்துக்கிறதுன்றது, லாஸ்ட் மினிட்ல படிக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி கொடுக்காதுன்றது என்னோட புரிதல். அரசியல் என்பது அன்றாடம் செய்வது. ஏன்னா மக்கள் வாழ்வாதாரமும் மக்கள் பிரச்சனையும் அன்றாடம் இருக்குது. இவர்கள் அன்றாட அரசியல் செய்யாமல் தங்களோட கூட்டணி பேரத்தை, கூட்டணி வியூகத்தை சரி செஞ்சுக்கிறதுக்காக இவங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம்லாம் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. காங்கிரஸையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். காங்கிரஸ் வந்து விஜய் திட்டணுமா திட்டக்கூடாதா? நியாயப்படி திட்டணும், கிழிக்கணும், டாராக கிழிக்கணும். யாருன்னா பண்ணாங்களா? அப்போ உங்களுக்கு உண்மையிலே உணர்வு இருக்கா? கூட்டணி உணர்வு இருக்கா, இல்லை தர்மம் இருக்கா? தர்மத்தில் உங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இருக்கு, ஏன்னா சனாதன தர்மம்னு வருது, எனக்கு புரிஞ்சிக்க முடியாது. பட் கூட்டணி மேலே ஒரு கரிசனம், கூட்டணி மேலே ஒரு அக்கறை, இல்லை ஒரு ஒற்றுமை, ஒரு உணர்வு எதுவுமே வரலையே. இப்போ தான் லைட்டாக நம்ம இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம், விவாதம்லாம் ஆனதுக்கப்புறம் அப்படி பேசுகிறாங்க. நிறைய கொடுப்பார் சீட்டு ஸ்டாலின். உங்களுக்கு போங்க, அறிவாலயத்தில் கதவு திறப்பாங்க, நிறைய கொடுப்பாரு. அப்படியே வாங்கி
இதுக்கப்புறமா வந்து தெரில, தாவேக்காவை வச்சு நிறைய பேர் கணக்கு போடுறாங்க. 2 பேர்கிட்ட தாங்க சாவி இருக்கு. எம்எல்ஏ ஆகணும்னா 2 பேர்கிட்ட தான் சாவி இருக்குது. அந்த சாவியை வாங்கி தான் நீங்கள் எம்எல்ஏ ஆக முடியும். எந்த கட்சினா இருங்க. ஒன்று முதல்வர் ஸ்டாலின், இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் விஜய் அவர்களை வைத்துக்கொண்டு இந்த 2 பேரையும் ரொம்ப பண்ணுறீங்க. கட்சி நேரத்தில் அவங்களும் ரொம்ப பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பண்ணும்போது உங்கள் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போகும். புரியுறவங்களுக்கு புரியும். சார், அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. 16 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதுல யார் யாருக்கு என்னென்ன செய்திகள் சொல்றதா நீங்க பாக்குறீங்க? 3 விதமான செய்திகள். முதல்ல ஒரு செய்தி வந்து அதிமுக தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழு சிறப்பு குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க. எந்த ஒரு கட்சி தலைமையே வந்து தொண்டர்களை நம்பி போகிறது அந்த கட்சிக்கு வந்து நல்லது. குறிப்பாக வந்து சிவி சண்முகமோட பேச்சு ஆகட்டும், இல்லை வளர்மதி அவர்களோட பேச்சு ஆகட்டும், ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு அந்த அரசியல் புரிதலை தெளிவுபடுத்துறதுக்கும், நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்ம என்ன கட்டத்தில் இருக்கிறோம், ஏன் இந்த தேர்தல் முக்கியம், நமக்கு உண்டான தலைவர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு. 2வது வந்து இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல ஒரு சிலபஸை வந்து அது பழையசு தான், புதுசு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு சில தீர்மானங்கள் வந்துட்டு இப்போ மூத்த பத்திரிகைகள் மணி அண்ணன்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நிறைய தீர்மானம் போட்டிருக்கோம், இன்னும் எதிர்கட்சியாக தீவிரமாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது கிட்டத்தட்ட உண்மை. அப்போது தீர்மானங்களை பொறுத்தவரை என்னென்னா, திமுகவுக்கு எதிரான தீர்மானங்கள், அதாவது திமுகவால் பாதிப்பு என்ன ஆயிருக்கு மக்களுக்கு, இப்போ நீட் தேர்வு ரத்து, இல்லை வந்து உங்களுக்கு வந்து திமுக சொன்ன கோரிக்கைகள் இல்லை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்றது, அப்புறம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள், அம்மா உணவகம் மூடப்பட்டதாகட்டும், அது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், லேப்டாப் திட்டம் சரியாக பண்ணலை, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், மக்களுக்கு வந்து தேவை இருக்குது அப்படின்றது, இதெல்லாம் வந்து 2வது. 3வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னா, துரோகிகள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்காங்க. எதிரின்னு அவங்க சொல்கிறது, அவங்க சொல்லாமல் போனாலும் அதிமுக தொண்டர்களுக்கு யார் அதிமுகவுக்கு எதிரின்னு தெரியும், திமுகவுக்கு எதிரி யாருன்னு திமுக தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு அதிமுக, அதிமுகவுக்கு எதிர்ப்பு திமுக. ஸோ அது ஒன்று. 2வது அதிலே உட்பிரிவு என்னென்னா, துரோகிகள். நம்ம கூடவே உறவாடிக்கிட்டு இருப்பான், நம்மளை குழி தோண்டி இது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் நிறைய உண்மைகளை சொல்லிட்டார். மனசில் இருந்ததை சொல்லிட்டார். இவர் பேச பேச எதிரில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து சார்ஜ் ஆகுறாங்க. பேட்டரி புதுசாக ட்ரையாக இருக்கும்போது சார்ஜ் போட்டுவிட்டு எப்படி சார்ஜ் ஆகும், அந்த மாதிரி அந்த பொதுக்குழு செயற்குழுவில் இருக்கிறவங்களோட அந்த ஆரவாரம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை ரசிக்கிறார். ரொம்ப கை தட்டினா ஒரு மாதிரி அப்பட்டமாக இருக்குன்றதுனால மெல்லமாக அப்படி கை தட்டுறாரு. அவருக்குமே ஒரு உற்சாகம். அப்போ அந்த ஒரு பொதுக்குழுன்றது கடைசியில் வந்துட்டு நம்ம கூட நிறைய பேர் நம்மளை கூட பழகிட்டே இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அதில் இன்னொன்றையும் சேர்த்து சொல்கிறாரு. செம்மலையும் அந்த கருத்தை சொல்கிறார். பத்திரிகைகள் வந்து அவங்க கடமையை செய்கிறதில்ல. பத்திரிகையாளர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அதிமுகவில் இது பிரச்சனை, அதிமுகவில் அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதை பற்றியே பேசுகிறானுங்க. இந்த கட்சியில் என்ன, இந்த கட்சி நீ என்ன இது பண்ணுது, மக்கள் பிரச்சனையோ இல்லை திமுக எதிர்ப்புன்றது ஒரு ஜனநாயக கடமையை அவங்க ஆத்துறதில்ல. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். அவங்க உட்காந்து அங்கே பர்செப்ஷனை இது பண்ணுறாங்கன்னு அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ இது 3 விஷயம். இதற்கு பின்னாடி வந்து நேற்று விவாதங்கள் எல்லாம் பேசும்போது மூத்த பத்திரிகையாளர் மணி அண்ணன் ஒரு கருத்து சொல்கிறார். அதிமுகவால் ஒண்டி தான் திமுகவை வீழ்த்த முடியும். அந்த சக்தி, அந்த கட்டமைப்பு அதிமுக தான் இருக்குது, தாவேக்காக்கு கிடையாது. ஆனால் அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இன்னும் ஆக்கப்பூர்வமாக திமுக மாதிரி செயல்படலை. இதே திமுக இந்த நேரம் இருந்ததுன்னா எதிர்கட்சியில் அது கதையே வேற. அதிமுக இன்னமும் வந்து போதிய அளவு வேலை செய்யலை, நிறைய விஷயத்தில் மௌனியாக இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் அந்த ஒரு வெளிப்பாடையும் சொல்கிறார். அப்போது நான் நடந்த இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை இப்படி தான் பார்க்குறேன். அதில் துரோகிகள்னு குறிப்பிட்டு சிவி சண்முகம் பேசுனது வந்து இப்போ ஓபிஎஸ்ஐயோ டிடிவி இல்லது செங்கோட்டையன் இவர்களை தானா, இல்லை இன்னமும் வேற யாரையும் பாயிண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? எனக்கு ஃபீல் ஆகுறதுன்றதை விட அங்கேயே நான் ஃபோன் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டேன். பிஜேபியில் இருக்கவங்கள தான் சொல்கிறாங்கன்னு அப்படியே சொல்கிறாங்க. அதாவது இந்த பொதுக்குழு செயற்குழு இருக்கவங்கள பிஜேபியை தான் சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமும் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி வரும்போது, இது பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு புதுசு எல்லாராயிட்டாரு. அந்தாலும் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டுறாரு. அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்கிறாரு. நீங்கள் உங்கள் வழி என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தேர்தலுக்கு நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ண அதை வந்து சொல்லுங்கள். எங்கள் கூட வரீங்களா, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ந்து இவர்களுக்கு தவறான வாக்குறுதி,
நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கள், நாங்கள் அவரை வழிக்கு கொண்டு வரோம், நாங்கள் அவரை மிரட்டுறோம், நாங்கள் அவரை உருட்டுறோம் அப்படின்னு ஒரு சில போலியான வாக்குறுதிகள் அண்ணாமலை போன்றவர்கள் கொடுத்தாங்க. அண்ணாமலையும் அவராக கொடுக்கல, மேலே டெல்லியிலேருந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வலுவிழந்த ஒரு அதிமுக வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு இவர் இடம் கொடுக்கல. வலுவிழந்த அதிமுகனா என்ன? எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியிலேருந்து போயிடும், வேற யாருன்னா ஒருத்தரை வச்சு தலைமை. பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற ஒரு தலைமையாக இருக்கணும். பாதி தலையாட்டுறது ஒன்று, ஃபுல்லாக 2 சைடை தலையாட்டுறது ஒன்று. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 சைடை ஓபிஎஸ் மாதிரி ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க. அதற்கு இவங்க இடம் கொடுக்கல. இதுதான் பிரச்சனை. இது ஒரு பிரச்சனைக்கு மேலே வரும்போது அதிமுக என்ன பண்ணுது, தன்னோட பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூப்பிட்டு, இது மாதிரி இதுதான் பிரச்சனை, நம்ம வந்து மக்கள்கிட்ட தொண்டரை நம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து இது தொண்டர்களோட இயக்கம், நீ யாரு, இது தொண்டனோட இயக்கம் அப்படின்றத 2-3 வாட்டி சி.வி. சண்முகம் உச்சகுரல் வந்து சொல்றாரு. அவர் எப்பயுமே வெளிப்படைத்தன்மையை கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவர். அந்த பயன்றது இருக்காது. புஷ்பா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். புஷ்பா 2ல எப்படி நம்ம ஆள் நடிச்சிருப்பாரு, மவாதி மார்க்கெட்டில் கிடைக்கும் போய் வாங்கிக்கணும், அந்த மாதிரி தான் அவர். அதனால் பேசியிருக்கிறாரு. இதில் இனிமேல்ட்டு பிஜேபி எந்த அளவுக்கு அதிமுக விஷயத்தை தலையிடுமா தலையிடாதன்றது ஒன்று. அப்போ பிஜேபி வந்து வெளியில் போயிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. என்டிஏன்றது ஒன்று இருக்குது. அந்த தீர்மானத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தீர்மானம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம், அந்த கூட்டணியில் என்டிஏ வந்து சேருது, என்டிஏ கீழே யார் வர்றாங்களோ அதை வந்து நாங்கள் வந்து அந்த அங்கீகாரமும் அதற்கு உரிய அந்த அனுமதி அந்த முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுப்பாருன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதாவது இந்த கூட்டணி விஷயங்கள் முடிவு பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு பொதுக்குழுவில் வந்து பர்மிஷன் கொடுக்க, இதே அண்டர்ஸ்டுடு தான். பட் என்னன்னா பேப்பர் ஒர்க்ஸை கிளியர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பொதுக்குழுவில் 2 இல்லை 3 ஆகி போச்சு. அப்போது இபிஎஸ் இஸ் இன் சார்ஜ் ஆஃப் ஏஐடிஎம்கே அப்படின்றத நாளைக்கு கோர்ட்டுக்கோ தேர்தல் ஆணையத்துக்கும், ஏன்னா திடீர்னு கூட ஜனவரி மாதம் கூட தேர்தல் ஆணையத்துக்கு யாருன்னா போவாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு வந்து ரெட்டையில் வந்து எங்களுக்கு சொந்தம், தேர்தல் சின்னத்தை முடக்கணும், நாங்கள் தான் வந்து அம்மா பீரியடில் பதிவு போட்டோன்னா, அப்போ என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு எந்த தீர்மானம் வேணும், 2024 வேணுமா, 2025 டிசம்பர் வேணுமா, இல்லை 2023 பண்ணால் 3 பொதுக்குழு போட்டுக்குது, 5000 பேர், இவங்களாம் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸை சாலிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் நேற்று நடந்திருக்கிறது. ஓகே, அப்போ இந்த பொதுக்குழுவோட மறைமுக செய்திங்கிறது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்டாகவும் ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுதான் அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ரெகுலராக. இப்போ நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கோ எலெக்ஷன் கமிஷனும் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போவே லோயர் கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, எதுவும் தீர்ப்பு சாதகமாக இருந்ததுன்னா அதை செட் அசைடு பண்ணலை, ஹைகோர்ட்டு அந்த மாதிரி கோர்ட்டில் அப்பீல் போனதும் ஒன்றும் பெருசாக வரலை, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முன்னாடி முறையீடு பண்ணாங்க, சின்னம் வந்து கொஞ்ச நாள் முடக்கப்பட்டது, அப்புறம் திருப்பி சின்னம் கொடுக்கப்பட்டது, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டாங்க, அதுக்கப்புறம் ஏ ஃபார்மை தனியாக கையெழுத்து போடுற அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் இடைத்தேர்தலில் ஒரு சிலதில் வந்திருக்குது. இதெல்லாமே முடிஞ்சு போனதுக்கு பிறகு அமமுக பொறுத்தவரை அவங்க கட்சின்னு ஒன்று தனியாக தொடங்கி அவங்க போயிட்டாங்க. ஆனாலும் போனனாலும் அவர் பொழுதுக்கும் என்ன பற்றி பேசுகிறாரு, அதிமுக பற்றி தான் பேசுகிறாரு. அதிமுக தலைமையில் யார் இருக்கணும் யார் இல்லைன்றது அமமுகவுக்கு தானே வருத்தமாக இருக்குது. அமமுக ஒரு கட்சி, அமமுக வளர்க்கணும், அமமுக வெற்றி பெறணும், அமமுக திமுக வீழ்த்தணுன்றதே இல்லையே சிலபஸ்ல. அப்போ பொழுதுக்கும் வந்து அவரோட சிலபஸ்ங்கிறதே எடப்பாடியை வீழ்த்தணும் இப்போ கரெக்டா இப்போ பண்ணிட்டாரு. இது இப்போதான் கரெக்டான அந்த புரிதல். அதாவது என்னன்னா, மக்கள் விரோத ஆட்சி இருக்கா, இல்லை திமுக நல்ல ஆட்சி கொடுக்குதா, இல்லை திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கணுமா, இல்லை திரு மோடி அவர்களை எதிர்க்கணுமா, இல்லை மக்களுக்கு திட்டங்களால் எதனா பாதி இருக்கா, மக்கள்கிட்ட 10 காசு நிற்கிதா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. எனக்கு எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கும் அப்படின்னும் போது அந்த சிலபஸ்ல நிறைய பேர் ஒன்றா இருக்காங்க. மனசளவில் அண்ணாமலையும் அங்கே தான் இருக்கிறார். மேலேருந்து கூப்பிட்டு பூரா பிரச்சனைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறாப்புல, நயினார் சொல்கிறாப்புல, நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. வசதி எப்படின்னு கேட்ட அந்த காரணத்தினால இப்போ இவர் விருந்து கொடுத்து, இல்லைனா டிடி தினகரன் எதுக்கு வந்து அண்ணாமலை காரணம் கிடையாது நாங்கள் பிரிஞ்சதுக்குன்னு சொல்கிறாரு. அந்த கேள்வி யாருமே கேட்கவே இல்லையா? இல்லை, ஊடகங்களில் கேட்டதுனால அவர் அந்த விளக்கம் கொடுத்தாரு. இல்லையே, என்னன்னு கேட்டாங்க, அண்ணாமலை தான் காரணம் கேட்டாங்க. அண்ணாமலை ஃப்ரெண்டு, நான் வந்து மரியாதைக்குரியவர் அப்படின்னு சொல்லி தானே நல்லா பேசிட்டு இருக்காங்க. நயினார் தானே ஆவாது. அப்போ இவர் எதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லைன்றாரு? ஒரு பொருள் காணா போச்சு, இல்லை ஒரு விபத்து நடந்து போச்சு, இல்லை ஒரு பொருள் திருடு போச்சு, நீங்கள் தான் காவல்துறை அதிகாரி, நீங்கள் வந்து என்னை விசாரிக்கிறீங்க, நான் வந்து அவர் இல்லைங்க, அவருக்கும் அந்த திருட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவரை பாதுகாக்கிறது தானே அர்த்தம். அந்த வேலையை தானே பண்ணுறாங்க. அப்போ காமன் அஜெண்டா வந்து டிஃபீட் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தேர்தல் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான தேர்தல் கிடையாது. முதல்வருக்கு தான் தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டில்.
ஆனா முறையா எதிர்க்கட்சி தலைவரா யார் வரணும், எதிர்க்கட்சி தலைவரா யார் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு தேர்தல் ஒண்ணு நடக்க போகுது. அந்த தேர்தலுக்கு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், விஜய் அவர்கள் எல்லாமே சேர்ந்து வேலை செய்வாங்க. இல்ல தாவேக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல ஏன்னா அது டிஎம்கே வந்து இப்போ வீழ்த்த முடியாத பொசிஷன்ல இருக்குன்னு இவங்க எல்லாருமே நம்பிட்டாங்களா? நீங்க சொல்ற மாதிரி இல்லைங்க, எதிர்க்கட்சி இப்போ தலைவர் நேத்து செம்மலை அவர்களோட அந்த கருத்தை வந்து நீங்க பார்க்கலாம். ஊடகங்கள்ல உட்காந்து பேசுறாங்க, பத்திரிகை செய்திகள் நம்மளை பத்தி வர்றது கிடையாது, நமக்கு இருட்டடிப்பு செய்யறாங்கன்ற மாதிரி அங்கேயும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா கீழேயும் டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது அதிமுககாரங்க அந்த பாயிண்ட் கரெக்ட், நமக்கு வந்து மீடியா கவரேஜே கிடைக்கிறது கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 70-80% வந்து திமுகவுக்கு சாதகமான செய்திகளோ இல்லை விஜய் முன்னேறுகிறார், விஜய் முந்திட்டு வருகிறார், 70% வாக்குகள், அதாவது 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருவாருன்னு இவங்களும் அங்கே நேத்தெல்லாம் என்ன வேலைன்னா இவங்களுக்குள்ளே பேசியிருக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோன்னா 70 எம்எல்ஏனா யாரு? விஜய் கட்சியில் சரி செங்கோட்டையன் ஒன்று, ஆதவ் ஒன்று, ராஜ்மோகன் ஒன்று, அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு வந்தாலும் 10க்கு மேலே தாண்டலை பேருக்கு, அது வேட்பாளர்ன்றதுக்கு. அப்போ மிச்சம் 60 எப்படி எங்கேருந்து வந்தது அப்படின்னா புரியல. அப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது எப்படி போகும் என்ன ஏதுன்றது. புதுசாக 18 வயசு நிரம்பியவர்களுக்கு என்ன தெரியும்? உண்மையில் அப்போவே பேப்பர்காரன் போட்டான் 70 எம்எல்ஏ தாவேக்கா ஜெயிச்சிடணும், தாவேக்கா 70 எம்எல்ஏ வரலாம், என்ன அர்த்தம்? போட்டியை மாற்றிட்டாங்க, பட்டனை அவங்களே அமைக்கிக்கிறாங்க. டெல்லியில் வந்து பிஜேபி அமைச்சு, தமிழ்நாட்டில் டிஎம்கே அமைச்சு, இப்படின்லாம் வரும். இதுதான் இந்த பர்செப்ஷன் இல்லை நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்றது. இதுதான் நேற்று அவங்க வைத்தறிச்சல்ல பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஏடிஎம்கே ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கலாமா? அவங்க எதை மிஸ் பண்றாங்க? பர்செப்ஷன் பேட்டல்ல அவங்க ஃபெயிலியர் தான், பின்தங்கி இருக்கிறார்கள் அவங்க. வந்து அதுதான் வந்து பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, பர்செப்ஷன்ல வந்துட்டு ஏடிஎம்கே பின்தங்குகின்றது. ஆனா ஒரு காலத்துல கலைஞரும் இதே மாதிரி பர்செப்ஷன்ல பின்தங்கி இருந்தாரு, ஆனா பின்னாடி அறுவடை செஞ்சாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவுக்கு மாற்று நம்ம தான் அப்படின்னு மக்கள் உணர்வாங்க, அதை நம்புவாங்க, கடைசி நேரத்தில் நமக்கு போடுவாங்கன்ற அந்த ஒரு புரிதல் இருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்தில் அப்படிதான் ஆயிருக்கு. ஆனால் அந்த புரிதல் வந்து கொஞ்சம் நம்பிக்கை, அதீத நம்பிக்கையா போயிடுச்சுன்னா, நம்பிக்கை ஜாஸ்தியா போயிடுச்சு. அதாவது ஒவ்வொரு எதிர்க்கட்சின்றது அவங்க வேலையை செய்யணும். சரி, ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி.